நியூரானோட வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த நியூரான் எங்கெங்க இருக்குது, அமைவிடம் எங்க அப்படிங்கிறத தான் நீங்க வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூரான் வந்து 3 வகைப்படும். நியூரான் மொத்தமா நம்ம உடம்புல 3 வகையான நியூரான்கள் தான் காணப்படுது. ஒண்ணு வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு முனை நியூரான். ஒரு முனை. அடுத்தது வந்து இருமுனை, பல முனை. பலமுனை நியூரான். இந்த மாதிரி 3 வகையான நியூரான்கள் காணும். ஓகே. இப்ப ஒரு முனை நியூரான் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இது சாதாரணமா இது ஒரே முனை தான் இருக்கும். அந்த முனையில ஒரு கிளைத்த பகுதி இருக்கும். ஓகே. இருமுனை நியூரான் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள ஒரு உட்கரு இருக்கும். இந்த மாதிரி 2 முனை இருக்கும். 2 பக்கம் கிளைத்த பகுதிகள் இருக்கும். அதே பலமுனை நியூரான் இப்ப நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? அதுதான் வந்து பலமுனை நியூரான். நிறைய இடத்துல இருந்து செய்திகளை வந்து வாங்கி கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு மூளையோட ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்தக்கூடியது. சாதாரணமா இந்த மைலின் சீட் நிறைய ஊர்ல போட மாட்டாங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு டெர்மினல் பட்டன் இருக்கும். இதுக்கு பேர் தான் டெர்மினல் பட்டன். இந்த டெர்மினல் பட்டன் ஆர் என்ன சொல்லலாம், பின்முனைய குமிழ் அப்படி சொல்லுவோம். குமிழ். இது பலமுனை நியூரான். இந்த நியூரான்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத முக்கியமா நம்ம பார்க்கணும். அதாவது செய்திகளை அதிகமா பரிமாற்றம் செய்யும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இருமுனை நியூரான் இருக்கும். அத பைபோலார் நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பைபோலார், இது யூனிபோலார், மல்டிபோலார், யூனிபோலார், மல்டி போலார். அப்ப நம்ம நிறைய செய்திகளை ஒரு இருவழி பாதையா இருக்கும் பொழுது அதிகப்படியான செய்திகளை வந்து ஒரு இடத்துல மற்றொரு பாதைக்கு கடத்துறதுக்கு வந்து பார்ப்போங்க இந்த பைபோலார். மேக்சிமம் சென்ஸ் ஆர்கான்ஸ்ல கண்ணுல வந்து இந்த இருமுனை நியூரான்கள் வந்து அதிகமாக காணப்படும். கண்ணோட விழித்திரையில காணப்படும். இது வந்து பார்த்தோம்னா ரெட்டினான்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணோட விழித்திரையில இந்த பைபோலார். இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் எக்ஸாம்ல. விழித்திரை, ரெட்டினா, ரெட்டினால என்ன டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அப்படின்னா பைபோலார் நியூரான்கள். ஓகே. ரெட்டினால பைபோலார் நியூரான்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மணி நியூரான்கள் வந்து இப்ப நியூபார்ன் பேபி ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சு, கருவுறுதல் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கரு இருக்கு பார்த்துக்கோங்க, ஜைகோட். அந்த ஜைகோட்ல வந்து இதோட இந்த ஒரு மணி நியூரான்கள் காணப்படும். நாளடைய அந்த ஒரு முனை நியூரான்கள் வந்து பல முனை நியூரான்களாக வளர்ச்சி அடைகின்றன. அப்போ ஒரு முனை நியூரான் எங்க காணப்படும் அப்படின்னா வளரும் கருவில காணப்படும். பலமுனை நியூரான்கள் எங்க காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் மூளையிலிருந்து புறப்பட்டு செல்லும் எல்லா செல்களிலுமே வந்து மூளையிலிருந்து இந்த செல்கள் புறப்பட்டு செல்லுது பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து தண்டுவடம் வழியாகவும் அந்த கீழே இருக்கு பார்த்துக்கோங்க, இந்த மிடிலா இந்த பான்ஸ் இந்த மாதிரி பகுதி வழியாகவும் வெளியேறி மூளை நரம்பு அப்படி சொல்லிட்டு கீழே ஒரு திரள் காணப்படும். அந்த திரள் வழியா செல்லும். அங்க மேக்சிமம் வந்து இந்த பலமுனை நியூரான்கள் காணப்படும். அப்ப இந்த நியூரான்களோட அமைவிடத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த இடத்துல என்னென்ன வகையான நியூரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இந்த நியூரான்கள் வந்து அதோட செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம பிரிப்போம். செயல்பாடு அடிப்படையில நம்ம பிரிப்போம். இயக்க நியூரான்கள், மோட்டார் நியூரான், அதே மாதிரி இணைப்பு நியூரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கன்ஜக்டிவ் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூரான்களை அதோட செயல்பாட்டின் அடிப்படையிலும் பிரிப்போம். அதே மாதிரி அமைப்பின் அடிப்படையிலும் நம்ம பிரிப்போம். ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த செயல்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்சரி உணர்ச்சி நியூரான்கள். சென்சரி அப்படின்னாலே 5 சென்ஸ் ஆர்கான்ஸ் இருக்கும் இல்லையா. சென்ஸ் ஆர்கான்ஸ் ஒல்ஃபாக்டரி, கெஸ்டாட்டரி, விசுவல், ஆடிட்டரி, அந்த மாதிரி டாக்டைல், இந்த மாதிரி அதாவது தொடுதல், பார்த்தல், என்ன சொல்றது தமிழ்ல, தொடுதல், பார்த்தல், உணர்தல், அதாவது சுவை உணர்தல், கெஸ்டேட்டரி, அப்புறம் டச் பண்றது டாக்டைல். இந்த மாதிரி 5 வகையான சென்ஸ் ஆர்கான்ஸ் எங்கெங்க அதிகப்படியா ஆக்டிவா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு பேரு சென்சரி அல்லது உணர்ச்சி நியூரான்கள். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது வந்து பாத்துக்கோங்க மோட்டார் நியூரான்ஸ். மோட்டார் அப்படின்னா இயக்கம்.
தகவல்களை எடுத்துட்டு போகும் இல்லையா? தகவல்கள் எங்கிருந்து எடுத்துட்டு போகணும்? சிஎன்எஸ்ல இருந்து எடுத்துட்டு போகணும். சிஎன்எஸ் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தகவல்களை எந்த பகுதிக்கு சரியாக கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த பகுதிக்கு எடுத்துட்டு போகும். அப்ப எடுத்துட்டு போனா இயங்குனாதானே எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரியான நியூரான்கள் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இயக்க நியூரான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த உணர்ச்சி நியூரான்களையும் இந்த மோட்டார் நியூரான்ஸ் இயக்க நியூரான்களையும் இணைக்கணும் இல்லையா? அதுதான் இணைப்பு நியூரான்கள். கன்ஜக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்ஜக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பு நியூரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம 2வது பார்த்துட்டோங்க. இங்க லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு நரம்பு நாரிழைகள் படிச்சிருப்போம் இல்லையா? மொத்தம் 3 விதமான செல்கள் பத்தி சொன்னேன். நியூரான், நியூரோகிலியா, நரம்பு நாரிழை அப்படின்னு நம்ம சொன்னேன். இந்த நரம்பு நாரிழையும் நீங்க 2ஆ பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோங்க. மயலின் உறை இருக்கு இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? மயலின் உறை உடைய, மயலின் உறை அற்ற. மயலின் உறை உடைய நரம்பு நாரிழை, மயலின் உறை அற்ற நரம்பு நாரிழை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இதை கூட நம்ம 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த நரம்பு தூண்டல்கள் வந்து எப்படி கடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த வரிசை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நீங்க 2 முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியிடக்கூடிய அந்த அந்த கெமிக்கலோட நேம் அசிட்டைல் கோலைன் அது சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அவ்வளவுதான் இந்த நியூரானோட அமைப்பு. ஓகே,